ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் ப்ரொஃபஷனில் எம்டிஆர்டி அப்படின்றது எல்லாரோட கனவு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட 100 பேர் இருக்கிறாங்கன்னா ஒன்லி 1% ஆஃப் த பீப்புள்ஸ் எம்டிஆர்டி அச்சீவ் பண்றாங்க. இந்தியாவில் மட்டும் இல்லை, குளோபலா. அப்ப 99% ஆஃப் த பீப்புள்ஸ் ஏன் அச்சீவ் பண்ணல? புதுசா பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருந்தா ஷேர் பண்ணுங்க, தேவையானதை கமெண்ட் பண்ணுங்க. டெஃபினட்டா அடுத்த வீடியோல அதை ஆட் பண்றோம். ஃப்ரெண்ட்ஸ், எம்டிஆர்டி மில்லியன் டாலர் ரவுண்ட் டேபிள். ஆல்மோஸ்ட் கமிஷன் லெவல்ல பாத்தீங்கன்னா 11 lakhs, பிரீமியம் லெவல்ல ஆல்மோஸ்ட் 50 lakhs. இத 1% பீப்புள் தான் அச்சீவ் பண்றாங்க. 99% தடுமாறுறாங்க, இல்ல அந்த லெவல் ரீச் ஆக முடியல. ஏன்? என்னுடைய கேரியர்லயே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் 2000 உள்ள வந்தேன். ஃபர்ஸ்ட் இயரே சக்சஸ்ஃபுல்லா பாலிசி பண்ணேன். எப்படின்ற ஒரு தனி வீடியோ கூட போட்டுருக்கிறேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் இயரே எப்படி பிரான்ச் செகண்ட் 345 பாலிசி பண்ணேன், 0 to 345 பாலிசிஸ். அதையும் பாருங்க. அப்ப ஃபர்ஸ்ட் இயர் சக்சஸ் ஆன எல்லாம் கொண்டாடினாங்க. அதுக்கப்புறம் நிறைய கன்வென்ஷன் அட்டன் பண்ண, மீட்டிங் அட்டன் பண்ண, பிரான்ச் மீட்டிங். அப்ப சொல்லப்பட்ட விஷயம் தான் எம்டிஆர்டி. எம்டிஆர்டி பண்ணணும், பெருசா ஜெயிக்கலாம், நிறைய சம்பாதிக்கலாம், இப்படிதான் கனவுகள் இருந்ததே தவிர அதை எப்படி பண்ணணும் அப்படின்ற வழிமுறை எனக்கும் தெரியல, யாரும் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. ஒரே விஷயத்தை தான் சொல்லியிருந்தாங்க, எம்டிஆர்டி. ஃப்ரெண்ட்ஸ், 2001 சக்சஸ்ஃபுல்லா இருந்தாலும் 2002, 3, 4 கிட்டத்தட்ட பண்ணணும்ன்ற எண்ணம் இருந்தது, ஆனா பண்ண முடியல. ஏன் தெரியல. அப்போ என்னோட இன்சூரன்ஸ் அகாடமியில நான் கத்துக்கிற ஒரு விஷயங்கள் என்ன பெருசா மாறுது. அது விஷயத்தை தான் இப்ப ஷேர் பண்றேன் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப எம்டிஆர்டி அப்படின்னு பண்ணவங்களா ஹிஸ்டரி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பர்பஸ் மேட்ச் பண்ணி அதுக்காக ஜெயிச்ச ஒரு விஷயமா எம்டிஆர்டி இருந்தது. அப்ப எம்டிஆர்டி பண்ணணும் அப்படின்னு யாரும் பண்ணல, ஆனா எம்டிஆர்டி பண்றதுக்கு ஏதோ ஒரு பர்பஸ் தூண்டுதலா இருந்தது. நான் உங்களை கேட்கிறேன், உங்களோட பர்பஸ் தான். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏற்கனவே சொன்னபடி கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சக்சஸ்ஃபுல்லா இருந்தோம். 400, 500 பாலிசி பண்ணோம், ஆனா எம்டிஆர்டி அச்சீவ் பண்ண முடியல. அப்ப பர்பஸ் என்னன்றதும் தெரியல. அப்பதான் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய டீம்ல நிறைய பேர் ஒரு ஸ்ட்ராங் ரீசன் உனக்கு என்னன்னு என்னோட கொஸ்டின் கேட்டாங்க. எம்டிஆர்டி ஏன் பண்ணணும், எதுக்காக பண்ணணும்? அப்ப நான் சொன்ன பணம் சம்பாதிக்க. பணம் சம்பாதிக்கிறதுன்றது எல்லாரோட கனவு, ஆனா எல்லாருமே அந்த கனவு அடையிறது இல்லை. ஏன்னா கனவுக்குள்ள ஒரு ஸ்ட்ராங் ரீசன் எங்கேயோ இல்லை. அப்படி இருக்க சொல்ல எனக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஒரு பாயிண்ட் தான் என்ன எம்டிஆர்டி பண்றதுக்கு தூண்டுகோலா இருந்தது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நத்திங் அதர் தன் தட். ஒரு மீட்டிங்ல 2005 ஒரு பாயிண்ட், ஒரு முறை எம்டிஆர்டி ஆனா மாசம் 10,000 to 15,000 ரூபாய் அடுத்த 10 வருடம் வரும். இந்த ஒரு பாயிண்ட் என் மைண்டுக்குள்ள பல விதைகளை போட்டது. ஒரு முறை பண்ணா ஒரு சேல்ஸ்க்கு அது எப்படி அடுத்த 10 வருஷம் இன்கம் வரும், அதுவும் கண்டினியூஸா தொடர்ந்து சர்வீஸ் பண்றது மூலியமா. அப்போ ஒரு எம்டிஆர்டி பண்ணா மாசம் 10,000 ரூபாய் அடுத்த 10 வருஷம் 5 வருஷம் வரும். அப்ப என்னுடைய லட்சியம் மாசம் 1,00,000 ரூபாய் சம்பாதிக்கணும். அப்போ 10 எம்டிஆர்டி பண்ணிட்டா என்னோட லைஃபோட கோலே நான் ரீச் ஆகலாம், அந்த கனவுகளோட இருந்து. அப்போ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அப்ப எனக்கு கிடைச்ச அந்த ஒரு பாயிண்ட், ஒரு எம்டிஆர்டி பண்ணா மாசம் 10,000 ரூபாய் அடுத்த 5 வருஷம். இந்த ஸ்ட்ராங்கான எண்ணம் தான் என்னை எம்டிஆர்டி பண்றதுக்கு பெருசா ரீச் ஆச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அப்ப நான் உங்களை கேட்கறது, முதலே கேட்ட மாதிரி எனக்கு ஒரு ஸ்ட்ராங் ரீசன் இது கிடைச்சது. நான் உங்களை கேட்கறது, எம்டிஆர்டி பண்ணணும்னா உங்களுக்கு என்ன ஒரு ஸ்ட்ராங் ரீசன், ஏன் எம்டிஆர்டி பண்ணணும்? இது எப்பயாவது உங்க மனசுக்குள்ளேயாவது நீங்க கேட்டு பார்த்துக்கிறீங்களா? சம்பாதிக்கணும்ன்றது வேற, ஏன் பண்ணணும்ன்ற ரீசன் வேற. நான் எப்பவுமே சொல்ல, ப்ராடக்ட் ஒரு பாலிசி வாங்கணும்னா கஸ்டமருக்கு நம்ம ஒரு ஸ்ட்ராங் ரீசன் சொல்லணும், இந்த பாலிசி ஏன் வாங்கணும். அதே மாதிரிதான் நான் உங்ககிட்ட கேட்கறது, எம்டிஆர்டி பண்ணணும்னா ஏன் பண்ணணும், எதுக்காக பண்ணணும், ஒரு ஸ்ட்ராங் ரீசன் நீங்க சொல்லுங்கன்னா உங்களால ஒரு 3 விஷயத்த சொல்ல முடியுமா? தட் இஸ் த மில்லியன் டாலர் கொஸ்டின். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் எல்லா இடத்துலயும் எல்லாருக்கும் சொல்றதுதான், அந்த ஸ்ட்ராங் ரீசன் அங்க நிக்கல. கிட்டத்தட்ட 58 எம்டிஆர்டி பண்ணி முடிக்கிற வரைக்கும் அந்த வேகம் குறையாம தான் பண்ணும். உங்களை நீங்களே கணக்கு போட்டு பார்த்துக்கீங்க. அப்ப என்னோட இன்கம் எந்த லெவலுக்கு பெருசா குரோத் ஆச்சுன்னு. ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு கேட்கறது ஒண்ணுதான். நான் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ரீசன் ஒரு சிலது கேட்கிறேன், நீங்க பண்ண முடியுதா பாருங்க. இப்போ எல்லாரோட கனவு வீடு வாங்கணும். நான் உங்களை கேட்கறது, ஸ்பெசிபிக்கா இந்த ஏரியால இவ்வளவு அமௌண்ட்ல இந்த பர்ச்சேஸ் பண்ணுவேன் அப்படின்னு எப்பயாவது நோட் பண்ணி நீங்க வாங்கி இருக்கிறீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், இந்த பில்டிங் இப்ப நான் நின்று பேசியிருக்கிற இந்த இடம் எனக்கு 6வது ப்ராப்பர்ட்டி.
இந்த இடத்துல கஸ்டமருக்கு நான் போக சொல்ல 2010 நோட் பண்ணிக்கோங்க. இந்த ஏரியால போக சொல்ல 10 கடை தள்ளி ஒரு அப்பார்ட்மெண்ட்ல பார்க்க சொல்ல இந்த சி வியூ பார்த்தேன் பக்கத்துல. ஏரி தான். ஆனா அந்த வியூ என்ன பெருசா மயக்குச்சு. 2010 ஒரு முடிவு எடுத்த மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஏரியால ஒரு இடம் வாங்கணும், அந்த இடத்துல நின்று பார்த்தா இந்த கடல் தெரியணும். எழுதி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட 2015 என்னுடைய 6வது ப்ராப்பர்ட்டியை அதை வாங்கணும். எதுக்கு சொல்றேன்னா, எல்லா கனவுகளுக்கும் ஒரு ஸ்ட்ராங் ரீசன் வேணும். நான் உங்களை கேட்கறது, ஒரு வீடு வாங்கணும், இந்த ஏரியால வாங்கணும், இந்த அமௌண்ட்ல வாங்கணும், உங்களுக்கு ஏதாவது கனவு இருக்கா? அந்த கனவு கரெக்டா இருந்தா கண்டிப்பா அந்த எம்டிஆர்டி பண்றதுக்கு அந்த கனவு உங்களுக்கு தூண்டு இருக்கும். அப்புறம் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அடிக்கடி சொல்லணும், ஒரு ட்ரீம் கார் யார் யாரோ வாங்குறாங்க, நான் இந்த கார் இந்த டேட்ல இந்த பிராண்ட்ல இந்த கலர்ல வாங்கணும். உங்களுக்கு ஏதாவது ஒரு தீர்க்கமான ஒரு எண்ணத்தோட ஏதாவது கனவுகள் இருக்கா? இருந்தா அந்த ஸ்ட்ராங் ரீசன் எம்டிஆர்டி பண்றதுக்கு கண்டிப்பா இருக்கும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், நான் எத்தனையோ பேருக்கு நான் சொல்லியிருக்கிறேன், நான் எத்தனையோ மீட்டிங்ல கேட்டுக்கிறேன், கஸ்டமர் கேட்டுக்கிறேன், ஏஜென்ட் உங்களை மாதிரி அட்வைசர் எல்லார்கிட்டையும் பாஸ்போர்ட் இருக்கான்னா இருக்குன்னு கை தூக்குறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. பாஸ்போர்ட்ல ஒரு சீலாவது இருக்கா அப்படின்னா பல பேர்கிட்ட இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு சொல்றேன், தயவு செய்து ஒரு முறையாவது ஒரு அப்ராட் கண்ட்ரிஸ், இங்க இருக்கிற தடிக்கு விழுந்தா இருக்கு மலேசியா, சிங்கப்பூர், ஏசியன் கண்ட்ரிஸ், ஒரு முறை நீங்க போய் பாருங்க. வாழ்க்கையில எத்தனை விதமான சந்தோஷங்களை நம்ம இழந்திருக்கிறோம், கனவுகளை இழந்திருக்கிறோம், இன்னும் தெரியாமலேயே செத்து போறோம் அப்படின்றது உங்களுக்கு புரியும். நான் உங்களுக்கு சொல்றது, எம்டிஆர்டி $1 மில்லியன் ரவுண்ட் டேபிள் ஒரு முறையும் யூஎஸ் அனுப்புறாங்க, கனடா அனுப்புறாங்க. ஒரு முறை போய் பாருங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நான் எத்தனையோ மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கிறேன். ஆயிரக்கணக்கான பேர் அந்த மீட்டிங்குள்ள இருக்க சொல்ல ஃப்ரெண்ட்ஸ், பேசுற ஒரு விஷயம் கூட எனக்கு புரிஞ்சதில்லை. ஆனா ஒரு விஷயத்தோட வெளியே வந்திருக்கிறேன், வாழ்ந்தா கோட்டீஸ்வரனா 100 கோடி இன்கத்தோட இந்த ஃபீல்டுல அச்சீவ் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய கனவுகள் எம்டிஆர்டி மீட்டிங்ல உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அப்ப நான் உங்களுக்கு சொல்றது, எதையாவது ஒரு பெரிய ட்ரீம்ஸ் மேட்ச் பண்ணுங்க, எது இல்லையோ நோட் பண்ணுங்க. எங்க தலைவர் சொல்றாரு அடிக்கடிக்க, திங்க் இட், இங்க் இட், இட் வில் ஹேப்பன் அப்படின்னு. ஸோ நான் உங்களுக்கு சொல்றதும் அதே தான். உங்களுக்கான கனவுகள் ஸ்ட்ராங்கா இருந்தா எம்டிஆர்டிக்கான விதைகள் கண்டிப்பா விதைக்கப்படும், அது வளரும், கண்டிப்பா ஒரு நாள் நீங்க அச்சீவ் பண்ணுவீங்க. அப்ப நான் உங்க கேட்கிற அதே விஷயங்கள் தான், எத்தனையோ விஷயங்களை பேசுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வாட் அபவுட் த சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன்? யார் யாரோ எங்கெங்கயோ படிக்க வைக்கணும். நாங்க நிறைய பாருங்க, வாழறதே சம்பாதிக்கிறதே ஃபேமிலிக்காக தான். ஆனா எத்தனை பேரு உங்க பசங்க கையை நீட்டினா அந்த கண்ட்ரிலயோ அந்த ஒரு யூனிவர்சிட்டிலயோ படிக்க வைக்கக்கூடிய கேஷ் ஃப்ளோ நம்ம கிட்ட ரெடியா இருக்கு. அப்போ ஏதாவது ஒரு கனவை ஸ்ட்ராங்கா எடுத்துக்கோங்க, அந்த கனவை திருப்பி திருப்பி யோசனை பண்ணுங்க, அது எம்டிஆர்டி பண்றதுக்கு டெஃபினட்டா பெருசா ரீச் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரே ஒரு விஷயத்த சொல்லி முடிக்கிறேன், நீங்க கமிட்மெண்ட் இல்லைன்னா கண்டிப்பா ரிசல்ட்ன்றது இருக்காது. அப்ப நான் எப்பவுமே சொல்றதான், நோ கமிட்மெண்ட் நோ growth. வளர்ந்தோம் வந்தோம் வாழ்ந்தோம் கிடையாது. நான் எப்பவுமே 15 வருஷமா எனக்குள்ள நான் சொல்லிக்கிறது, எல்லாருக்கும் சொல்றது, ஜெயிக்காம சாகக்கூடாது, வளராம வாழவே கூடாது. வளர்றதுன்றது எவ்ரிடே பேசிஸ் இருக்கும். தூங்க சொல்ல உங்க பசங்க பாருங்க, எவ்வளவு கனவுகளோட இருக்கிறாங்க. உங்க ஸ்பௌஸ் பாருங்க, எத்தனை எதிர்காலத்தோட இருக்கிறாங்க. இதெல்லாம் பெரிய டேட் வச்சு நாளைக்கு ஜெயிப்பன்றது இல்லாம இன்னைக்கு ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு உறுதியோட டேட் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணி பாருங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க இல்ல, எல்லாருனாலையும் கண்டிப்பா எம்டிஆர்டின்ற அடக்கை கண்டிப்பா இழக்க முடியும். சொல்லி முடிக்கிற ஒரே விஷயம், பர்பஸ் ஸ்ட்ராங்கா உங்ககிட்ட இருந்துச்சுன்னா எம்டிஆர்டியோ 11 lakhs 1 crore கண்டிப்பா எல்லாருக்கும் சாத்தியம். பெஸ்ட் விஷஸ் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் சந்திக்கலாம் அடுத்த வீடியோல.